இமாச்சல் பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறை. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பெண்மணி ஒருவர் மிரட்டல் விடுக்கும் வீடியோ இணையதளங்களில் வைரல். இமாச்சல பிரதேசம் கந்தர் பஞ்சாயத்தைச் சேர்ந்தவர் சுஷ்மா தேவிதான் இந்த அராஜகத்தை அரங்கேற்றியவர். அந்த பகுதியில் காஷ்மீரின் குப்வாரா பகுதியைச் சேர்ந்த அலி முகமது மீர் என்பவர் தனது மகனுடன் சால்வை வியாபாரம் செய்து வந்தார். அவர்களை அழைத்து மிரட்டல் விடுத்த சுஷ்மா தேவிதான் நாம் இந்தியாவில் இருக்கிறோம் என்று உபதேசம் செய்துள்ளார். இதனை நிரூபிக்க ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடவும் ஆணவமாக கூறியுள்ளார். அதற்கு அந்த இருவரும் சுஷ்மா தேவிக்கு சம்மட்டியால் அடிக்கும் வகையில் பதிலடி கொடுத்துள்ளனர். நாங்கள் மாற்று மதத்தினர் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கூறிய அவர்கள் உங்களில் ஒருவரை குரான் ஓதச் சொல்லி நிர்பந்தம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர். இதனை அடுத்து வழக்கம் போல் அவர்களை மிரட்டிய சுஷ்மா தேவி நீங்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்யுங்கள் என மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த ஏரியாவிற்கு இனி வியாபாரம் செய்ய வரக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். உங்களிடம் யாரும் பொருட்களை வாங்க மாட்டார்கள் என பட்டா போட்டது போல் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி நாடு முழுவதும் கண்டன குரல் எழுந்துள்ளது. இந்த வீடியோவை ஜம்மு மற்றும் காஷ்மீர் தேசிய மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் நசிரும் தனது வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இருவரும் ஆலம்பூர் காவல்துறையினரிடம் சுஷ்மா தேவி குறித்து புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் சுஷ்மா தேவிக்கு செவிட்டில் அறைந்தது போல் இருந்துள்ளது. அவர் அந்த வியாபாரிகள் இருவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். நாடெங்கிலும் இஸ்லாமிய மக்கள் மீது இந்துத்துவவாதிகள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட வற்புறுத்துவதும் அப்படி செய்யாவிட்டால் தாக்குவதும் வன்முறையில் ஈடுபடுவதும் தொடர்கதியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல் பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறை. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பெண்மணி ஒருவர் மிரட்டல் விடுக்கும் வீடியோ இணையதளங்களில் வைரல். இமாச்சல பிரதேசம் கந்தர் பஞ்சாயத்தைச் சேர்ந்தவர் சுஷ்மா தேவிதான் இந்த அராஜகத்தை அரங்கேற்றியவர். அந்த பகுதியில் காஷ்மீரின் குப்வாரா பகுதியைச் சேர்ந்த அலி முகமது மீர் என்பவர் தனது மகனுடன் சால்வை வியாபாரம் செய்து வந்தார். அவர்களை அழைத்து மிரட்டல் விடுத்த சுஷ்மா தேவிதான் நாம் இந்தியாவில் இருக்கிறோம் என்று உபதேசம் செய்துள்ளார். இதனை நிரூபிக்க ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடவும் ஆணவமாக கூறியுள்ளார். அதற்கு அந்த இருவரும் சுஷ்மா தேவிக்கு சம்மட்டியால் அடிக்கும் வகையில் பதிலடி கொடுத்துள்ளனர். நாங்கள் மாற்று மதத்தினர் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கூறிய அவர்கள் உங்களில் ஒருவரை குரான் ஓதச் சொல்லி நிர்பந்தம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர். இதனை அடுத்து வழக்கம் போல் அவர்களை மிரட்டிய சுஷ்மா தேவி நீங்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்யுங்கள் என மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த ஏரியாவிற்கு இனி வியாபாரம் செய்ய வரக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். உங்களிடம் யாரும் பொருட்களை வாங்க மாட்டார்கள் என பட்டா போட்டது போல் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி நாடு முழுவதும் கண்டன குரல் எழுந்துள்ளது. இந்த வீடியோவை ஜம்மு மற்றும் காஷ்மீர் தேசிய மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் நசிரும் தனது வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இருவரும் ஆலம்பூர் காவல்துறையினரிடம் சுஷ்மா தேவி குறித்து புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் சுஷ்மா தேவிக்கு செவிட்டில் அறைந்தது போல் இருந்துள்ளது. அவர் அந்த வியாபாரிகள் இருவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். நாடெங்கிலும் இஸ்லாமிய மக்கள் மீது இந்துத்துவவாதிகள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட வற்புறுத்துவதும் அப்படி செய்யாவிட்டால் தாக்குவதும் வன்முறையில் ஈடுபடுவதும் தொடர்கதியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.